பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நமக்கு காலையில் 3 ஆராதனைகள் இருக்கிறது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock காலையில் நீங்கள் வரலாம். ஈவினிங்கில் 6 o'clock 4வது ஆராதனை இருக்கிறது. ஸோ காலையில் 3 ஆராதனைகள், ஈவினிங்கில் 4வது ஆராதனை. ஸோ ஈவினிங்கில் விசேஷமான ஆராதனைனா ஃபேமிலி ஃபெலோஷிப். இது லைவாக வராது. அதனால் யாரெல்லாம் ஃபேமிலியாக குடும்பமாக கலந்து கொள்ள முடியுமோ ஈவினிங் 6 o'clock எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். சபை பாகுபாடின்றி எல்லோரும் அழைக்கிறோம், எல்லோரும் வரலாம். ஸோ அது வந்து ஜென்ரல் செக்ஷன் தான். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை நடக்கிற ஆராதனை சபை மக்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. நாளை தினத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 94வது சங்கீதம் 18வது வசனம், Psalms 94 verse 18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சடனே யோசிக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய கிருபை உங்களை தூக்கிடும். நிறைய டைம் நீங்கள் யோசிக்கலாம், அவ்வளோதான், என் பிஸ்னஸ் அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான், என் குடும்பம் அவ்வளோதான், என் லைஃபே அவ்வளோதான். ஏன்னா என் கால் சறுக்குகிறது, அப்படியே கீழே வந்துட்டேன். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கீழே சர்ன்னு வரும், சரியா? அது மாதிரி கீழே இறங்குற மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. நீங்கள் அதுக்கு மேலே கீழே இறங்க மாட்டீங்க. கர்த்தர் அங்கேருந்து உங்களை லிஃப்ட் பண்ணுவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காலையில் நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். ஸோ ஒருவேளை நீங்கள் இறங்கிட்டீங்க, ரொம்ப இடம் இறங்கிட்டீங்க, எப்படி மாடி படியிலேருந்து கீழே சர்றன்னு இறங்கும் தெரியுமா? ஏறுறது கஷ்டம், ஆனால் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இறங்கிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் அது மாதிரி ஒரு சறுக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். உங்களை அதுக்கு மேலே கீழே இறங்க விடமாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அன்னையருடைய பிஸ்னஸை ஆண்டவரே, அன்னையுடைய வேலையில், அன்னையருடைய கர்த்தாவே இன்வெஸ்ட்மெண்ட்டில், அன்றைய கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு லாஸ், ஒரு பெரிய சறுக்குதல் அன்றைய கர்த்தாவே இந்த வேளையில் நடந்திருக்கலாம். ஆனால் என் தேவன் அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் கர்த்தாவே நீர் உம்முடைய கிருபையினால் தாங்குவதற்காய் நன்றி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதனால் நல்ல உயர்வை கட்டளையிடுங்க. அந்த பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை காட்டில் ஆண்டவரே பல 1000 மடங்கு உயர்வை கர்த்தாவே அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என் தேவன் தாமே ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதித்து அவங்க அப்பத்தையும் தண்ணீரை எண்ணெய் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த குடும்பம் நன்றாய் திருப்தியாய் சாப்பிட உதவி செய்யுங்க. அந்த கிச்சன் பகுதியில் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தின் நன்மையை முடிசூட்டுங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. திருமண தடைகள், கடன் பிரச்சனையில் கர்த்தாவே இருக்கிற பிள்ளைகளை கடலேருந்து வெளியே கொண்டு வாங்க. கர்ப்ப தடைகளை நீக்குங்காண்ட, வேலை தடையை நீக்குங்காண்டவரை, வீடு கட்ட இருக்கிற எல்லா தடைகள் விளக்குங்க. கோர்ட்டு கேஸில் இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். வர வேண்டிய பணங்கள் வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற காரணங்களை விலகட்டும். இந்த வேலை எல்லா பலவீனங்களை நீக்குங்க. கேன்சர் வியாதிகளை மறைய செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொரு சுகமாக்குங்க. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ பணி எல்லா இடத்திலும் கொண்டு செல்ல உதவி செய்யுங்க. எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சொந்த ஆலயம் கட்டுவதற்கு பண தேவையெல்லாம் சந்திங்கப்பா. என் தேவன் தானே ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. ஆலயத்தை கட்டுகிற பணியில் நாங்கள் எல்லாரும் கை கோர்த்து செயல்பட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே எல்லா சால்வேஷன் வியூவர்ஸ் நாங்களும் சேர்ந்து எழுந்து கட்டவும் ஆண்டவரே. கத்தா சீக்கிரத்தில் கத்தாவை சொந்த இடத்துல ஆண்டவரே கத்தாவை ஆராதனை கத்தாவை நாங்கள் செய்யத்தக்கதாக உண்மை முழு இடத்தோடு கத்தா உயர்த்தத்தக்கதாக அந்த மகிமையான கரலை செய்வீராக. அந்த தேவை எல்லாம் நீங்கள் சந்திங்க. அநேக இந்த ஊழியத்தை தாங்க உதவி செய்யுங்க. சபை கட்டுமான பணிக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட அந்த வழிநடத்துக்கு எல்லாரோட நீர் பேசுவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமனே கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். God bless you.